இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும், அந்த ஸ்கூல் புக்ஸ எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் ஸ்கூல் புக்ஸ், கம்ப்ளீட் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நம்ம ஈஸியா புக் கலெக்ட் பண்ணலாம், இத்தனை எக்ஸாம்க்கான புக் எப்படி ஒரு அண்டர் பட்ஜெட் காஸ்ட்குள்ள கொண்டுட்டு வரலாம், அதோட பேக்கேஜ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வர கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளுக்கு கவர் ஆயிடும். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான சிலபஸ் எங்க இருக்கு, நம்ம எங்க இருந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸ் தான். அது அண்டர் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க.